வணக்கம் நண்பர்களே. எடப்பாடிக்கு நெருக்கடி, கூட்டணி அமைப்பதில் நெருக்கடியா சிக்கலா? 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய பலம், குறிப்பா அதிமுகவுடைய பலம் என்ன அப்படின்னு ஏற்கனவே அதிமுக பலமாகத்தான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய அதிமுக பலமாக இருக்கிறதா, பலவீனமாக இருக்கிறதா, தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறது இந்த 2026 தேர்தல் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது மக்களாகிய அனைவருடைய கருத்தாகவும் அரசியல் வட்டாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அதே வேளையில ஓ பன்னீர்செல்வம் எத்தனை முறை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்காமல், நான் பார்த்துக்கிறேன், எங்க வேலையை நீங்க உங்க வேலையை நீங்க பார்த்துக்க அப்படின்னு உதாசனப்படுத்தி அவர் பாட்டு தனியான ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவருக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கேள்வி. ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைக்கிறதுல ஒரு தொய்வு ஏற்படுகிறது. அந்த தொய்வின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கிறாங்க. அதற்குண்டான முன்னேற்பாடும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருக்கிறவங்க பல முன்னேற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வருது. அதற்குண்டான அறிவிப்பும் சூசகமாக நேற்று செய்தியாளர் மத்தியில அவருடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக அறிவித்திருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு தமிழக அரசியல் வட்டாரத்துல, கூட்டணி வட்டாரத்துல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி நிலைப்பாடு மாற்றங்கள் ஏற்பட்டால் இதற்கு யாருக்கு சாதகம்? பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா? அல்லது திமுக மீண்டும் நீங்க என்னதான் பண்ணாலும் நாங்க வலுவா இருக்கிறோம், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாதுங்கிற அளவுல திமுக ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்க தான் பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு கேண்டி போகுது. இவங்க அங்க சேர்றது, தாவேக்காவுக்கு வர்றது மற்றும் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் மற்ற கட்சிகளுக்கு இருக்கு, திமுகவை தவிர. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிற வகையில அவருடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல இருக்கு. என்ன நெருக்கடி வந்தாலும் நான் சமாளிப்பேங்க, என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அளவுல அவர் ஒரு டஃப் கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக, திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்றாக நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும்ங்கிறது டிடிவி தினகரனுடைய கருத்தாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய ஆதரவு யாருக்கு, எந்த பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பீகாரை போன்று தமிழ்நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டது. இங்க கூட்டணியில பல தடுமாற்றங்கள் இருக்கிறது. உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமை அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்கள் இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. அவங்க ஒரு புது கணக்கு போடுறாங்க. அண்ணாமலை அதற்கு ஒரு அச்சாரமாக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தகவலாக இருக்குது. பரபரப்பும் அதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் இங்க ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாரு? பாஜகவில இணைய போறாரா? அதுக்கு புதிய கட்சியே தேவையில்லை, அது என்டிஏ கூட்டணியில் நேரடியாக இணைஞ்சிடணும். இப்போ புதிய கட்சி தொடங்கப்பட்டால் விஜய் கிட்ட சேர போறாரா? அங்க சேர்ந்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இது சாதகமா? அவர் எதிர்பார்க்கிற விஷயம் அங்க நடக்குமாங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கு. செங்கோட்டையன் நேரடியாக விஜய் அணியில இணைகிறாரு அப்படின்னா விஜய் அணியில என்ன பொறுப்பு? விஜய்க்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பை செங்கோட்டையன் கொடுக்கறதுக்கும் தாவேக்கா ரெடியா இருக்கும். ஆனால் அந்த நிலையில செங்கோட்டையன் இருக்கக்கூடிய முடிவு, தாவேக்கால இணைவதற்குண்டான முடிவு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறாரா? அல்லது ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லைன்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழலை கிளப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இருக்கு. ஆனால் செங்கோட்டையன் நிச்சயமாக தாவேக்கால இணைவதில் மிகப்பெரிய ஒரு தயக்கம் காட்டுவார். தயக்கம் என்னன்னா, அவருக்கு ஒரு அடையாளம் என்பது அதிமுக. அந்த அதிமுக என்ற அடையாளத்தை விட்டு தாவேக்கால இணைவாரா அப்படிங்கிறது கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்னொரு செய்தியும் பரபரப்பா போச்சு. ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சிருவாருங்க, திமுக முக்கிய பொறுப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு. இவர்கள் எல்லாருமே அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே அதிமுக எம்ஜிஆர் வழியில ஜெயலலிதா அவர்கள் வந்தவர்கள். அவர்கள் அவ்வளவு சாதாரணமா மற்ற கட்சியில இணைந்து விடுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. பொறுத்து பார்க்கலாம். எது என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது அரசியல்ல எந்த சூழலிலுமே இதுவும் நடக்கும் எதுவும் நடக்கும் சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி, செங்கோட்டையன், சசிகலா உள்ளிட்டவர்கள் யார் பின்னணியிலிருந்து இயங்க போகிறார்கள்,
எந்த கூட்டணி வலுவாக இருக்கணும், எந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணும், இவர்கள் நால்வரும் அதற்கு உண்டான பலத்தோடு தான் இருக்கிறார்களா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதற்கு மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். தாவேக்கா தனித்து நின்று முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், எங்க கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், நான் எந்த கூட்டணிக்கு வரமாட்டேங்க, எங்க தலைமை ஏற்றுவாங்க, முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட அவங்க ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. எப்படி வேணாலும் நடக்குங்க. விஜய் தாவேக்கா கடைசி நேரத்துல என்டிஏ கூட்டணியில கூட இணையலாம். என்னடா அதே இப்படி சொல்றீங்கன்னு யோசிக்கலாம். எது எப்படி வேணா நடக்கலாங்க. அதைத்தான் நான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி இவங்க அவங்கன்னு பிரித்து பேசக்கூடிய விஜய் அவர்கள், ஏன்னா அரசியல்ல எந்த சூழலிலும் மாற்றத்திற்கு உட்பட்டது, அது நடந்தே தீரும். அந்தந்த காலகட்டத்திற்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணுங்கிற சூழல் இருக்கும். அந்த சூழல் அது தாவேக்காவுக்கு சாதகமா இருக்குமா, என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா இருக்குமா, அல்லது திமுக கூட்டணிக்கு பலமான சாதகமா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இங்க ஓபிஎஸ் கெடு, எடப்பாடி பழனிசாமி புது ரூட்டு, செங்கோட்டையன் தாவேக்காவில இணைவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.